இண்டக்ஷன். இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு காயில மட்டும் இண்டக்ஷன் பார்த்தோம். அதனால தான் அது செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெட் அஸ் டேக் ரெண்டு விதமான காயில் எடுக்க போறோம். ஒன்று பிரைமரி காயில், இன்னொன்று செகண்டரி காயில். அதாவது காயில் 1 காயில் 2. ஸோ இந்த காயில் நான் என்ன பண்றேன், ஒரு பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணி விடுறேன். ரைட்டா? இப்போ எனக்கு இங்கே என்ன டெவலப் ஆகும் அதை பார்க்கணும். இப்போ நல்லா கவனிங்க, ரெண்டு காயில் இருக்குது. இந்த காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1 வச்சுக்குவோம். இந்த காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2. ஓகே, இப்போ இதுல நான் அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் வந்து I1, இதுல எனக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் வந்து I2. ரைட்டா? ஸோ எனக்கு இங்க கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் பை 2, நான் கொடுக்கக்கூடியது பை 1, இனிஷியலா இருக்கக்கூடியது பை 1 பை 2. ரைட். அதை தவிர இவருடைய இன்டியூஸ்ட் EMF E2, இவங்களுடையது E1. ஸோ இதெல்லாம் ஓரளவு நமக்கு தெரிஞ்சுதான். I1, I2, E1, E2, N1, N2 ரெண்டு காயில் இருக்கிறதுனால நம்ம ரெண்டுமே தனித்தனியாக போட போறோம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடியது இந்த ஒரு கரண்ட் நம்ம இங்கே பாஸ் பண்றோம். நம்ம கரண்டை பாஸ் பண்றோம். ஒரு காயில நான் கரண்டை பாஸ் பண்ணோடனே எனக்கு அந்த காயில எனக்கு என்ன கிரியேட் ஆகும், எனக்கு அந்த காயில ஃப்ளக்ஸ் வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஜெனரேட் ஆகும். இதுக்கு பக்கத்துல தான் நெய்பரிங் காயிலுமே நான் வச்சிருக்கேன். அப்ப எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும், பக்கத்தில் உள்ள காயிலையும் எனக்கு இன்டியூஸ்ட் ஆகும் இல்லையா? இப்ப இவன்கிட்ட இருக்கக்கூடிய இவனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிக்கிறோமா, B1, இவரது B2. ரைட், இதெல்லாம் சொல்லிக்கலாம். இப்ப இவர்கிட்ட நான் கொடுத்த கரண்ட்னால எனக்கு ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன், பொதுவாகவே எனக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். ரைட்டா? இப்போ நான் n இன்ட்டு பை அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு I. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இந்த ரெண்டு காயில்ல நான் எந்த காயில கரண்ட் அப்ளை பண்ணேன், காயில் 1. அப்ப நான் கொடுத்த கரண்ட் I1. இந்த I1னால எனக்கு இப்ப ஃப்ளக்ஸ் எங்க இருந்து எங்க போயிருக்கு, டியூ டு ஃப்ளக்ஸ் into due to 1 சொல்லலாமா? அப்ப இங்க இருக்கிற ஃப்ளக்ஸ்னால எனக்கு இங்க ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப நான் அதை எப்படி சொல்லிக்கிறேன், by 2 1. by 2 1னா என்ன அப்படின்னா இந்த 1னால 2ல இன்டியூஸ்ட் ஆன EMF, ஐ மீன் சாரி ஃப்ளக்ஸ். அப்ப நான் இங்க y சொல்றது பொழுது n of by 2 1 is directly proportional to I1 சொல்லலாமா? சோ நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் எனக்கு இங்க என்ன இருக்கு, சரி நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்னால எனக்கு இங்க ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. கரண்ட் கூட்டினா ஃப்ளக்ஸ் கூடும், இது தெரிஞ்ச விஷயம் தான். சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் போட்டுருக்கேன். ரைட். இப்போ நான் என்ன சொல்லலாம், இந்த கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த கான்ஸ்டன்ட் சாரி இவருடைய டர்ன்ஸ், இவர் யாரு செகண்ட் தானே, எல்லாமே செகண்ட்ல தான் டெவலப் ஆகுது. அதனால இவர் வந்து செகண்ட் உடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிரச்சனை இல்லை. அப்ப இங்க ஒரு கான்ஸ்டன்ட் போடணுமா, அந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன அப்படின்னா மியூச்சுவல். ஸோ மியூச்சுவல்னா புரியுது நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா ஒரு பக்கத்துல நெய்பரிங் தான் இருக்காங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர் மாதிரி சொல்லலாம். மியூச்சுவலா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிசினஸ் தொடங்குற மாதிரி. இந்த ரெண்டு பேரும் மியூச்சுவல். இவர்னால இவர்கிட்ட எவ்வளவு கிடைக்குது, இவர்னால இவருக்கு எவ்வளவு கிடைக்குது, இதுதான் வந்து மியூச்சுவலா அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆவாங்க. ஸோ அப்ப காயில் 1 காயில் 2 எவ்வளவு ஃப்ளக்ஸ் ஆகுது, காயில் 2னா காயில் 1க்கு எவ்வளவு ஃப்ளக்ஸ். சோ இத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப N2 by 2 is equal to இந்த m-ன்றது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் உடைய கான்ஸ்டன்ட் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இத நான் என்ன சொல்ல போறேன், இத நான் M21 தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எடுத்துக்கிட்டது என்ன, எல்லாமே 2 தான். அதாவது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 2 due to 1 அப்படினு சொல்லிக்கலாம். அப்ப உதாரணத்துக்கு எனக்கு M21 மட்டும் வேணும் அப்படினா this is a constant. ஓகே, இது வேணும்னா இந்த I1 கீழ கொண்டு வந்துரு. N2 by 2 1 by I1. இத ஒரு ஈக்குவேஷன் நம்ம வச்சுடுவோம். இதையே ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோ. இது 1 ன்னு வச்சுக்கோ, இது தனியா 2 கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கொடுத்த இந்த ஃப்ளக்ஸ்னால அங்க எவ்வளவு EMF இன்டியூஸ்ட் ஆயிருக்கு அப்படி நம்ம பார்க்கணும்ல. நமக்கு தெரிஞ்ச EMF இன்டியூஸ்ட் என்னது, ஃபார்முலா என்னது, EMF is equal to minus P y by dt. சோ நம்ம ஃபாரடேஸ் லாவை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் EMF வந்து இங்க E2, ஐ மீன் இங்க எவ்வளவு EMF இன்டியூஸ் ஆயிருக்குது, செகண்ட் காயில்ல E2. அப்ப E2 வேணும்னா எனக்கு minus P by dt. ரைட்டா? இது E2. அப்ப
E2 ல பாக்கும்போது அவர்ட்ட எவ்வளவு டர்ன்ஸ் இருந்துச்சு அவர்ட்ட இருந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N2 அவருடைய ஃப்ளக்ஸ் என்ன by21 ஓகே புரியுதா வெறும் by மட்டும் போடக்கூடாது இது எல்லாமே வந்து 2 ல செகண்ட் காயில்ல இன்டியூஸ் ஆறனால அவர்ட்ட இன்டியூஸ் ஆகக்கூடிய E2 அவருடைய ஃப்ளக்ஸ் என்ன எல்லாமே நான் போட்டுட்டேன் சோ இத கூட ஒரு ஈக்குவேஷன் நம்பர் ஒரு 3 னு வெச்சுப்போம் எனக்கு தெரியும் இந்த N2/21 இவருடைய வேல்யூ எனக்கு தெரியும் ஈக்குவேஷன் 1 இல்லையா சப்ஸ்டிட்யூட் இதோட போடுங்க சப்ஸ்டிட்யூட் 1 in 3 ये आप इंट्रोड्यूस EMF E2 is equal to minus of d by dt இந்த N2/21 படுதா என்ன பண்ணலாம் M21 I1 இப்போ நல்லா கவனிங்க இந்த M21ன்றது நம்ம என்ன பண்ணோம் இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருந்து நம்ம கொண்டு வந்த கான்ஸ்டன்ட் அதான் என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்ப M21 அது வெளியில எடுத்துக்கலாம் M21 நீ வெளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ் di1/dt சொல்லலாமா அந்த t யும் i1 ஐ மல்டிப்ளை பண்ணு சோ இதுதான் E2 இதுல இருந்து M21 நம்ம கால்குலேட் பண்ணுவோம் M21 ஐ கால்குலேட் பண்ணோம்னா M21 அப்படியே வச்சீங்கன்னா மைனஸ் ஆஃப் E2 இந்த di/dt கீழ வருது di/dt ரெண்டு சேர்ந்து ஒரு டேர்ம் அது மறந்துடாதீங்க di/dt நீங்க di/dt க்கு கொண்டு வர dt/di அப்படி பண்ண கூடாது இது வந்து ஒரே டேர்மா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ரைட்டா அப்ப எனக்கு M21 எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு பாருங்க அப்ப இவருடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி காயில் 2 டியூ டு 1 இந்த காயில் 2 ல எவ்வளவு மியூச்சுவல் இண்டக்ஷன் எனக்கு ஆயிருக்கு 1 னால எவ்வளவு கிரியேட் ஆயிருக்கு அப்படி வேணும்னா இந்த காயில் 2 ல எனக்கு எவ்வளவு EMF ஜெனரேட் ஆயிச்சு டிவைடட் பை நான் வந்து இங்க எவ்வளவு கரண்ட் கொடுத்தேன் இல்லையா சரி அந்த I1 போடுறோம்னா di1 ஒரு செகண்டுக்கு நம்ம எவ்வளவு கரண்ட உள்ள பாஸ் பண்ணோமோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு என்ன ஆயிடுச்சு செகண்ட் காயில EMF வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு இது நான் இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க show that mutual inductance M21 is equal to M12 னு கேட்டிருக்காங்க ரைட்டா இப்போ இதே டயகிராம நான் கொஞ்சம் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த இடத்துல இப்படி வெச்சிடுவோம் this is இவர் வந்து காயில் 1 அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1 இந்த பக்கம் காயில் 2 வச்சிடுவோம் இது 2 நம்ம ரெண்டு காயில் வச்சிட்டு போறோம் இது காயில் 2 இப்போ இவர்ட்ட நான் என்ன பண்றேன் பவர் சப்ளை கொடுத்துட்டேன் இப்போ இங்க இருந்த பவர் சப்ளை எடுத்து இவருக்கு கொடுத்திருக்கேன் புரியுதா அப்ப எனக்கு என்ன ஆகும் இவர்ட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த ஃப்ளக்ஸ்னால எனக்கு என்ன ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பக்கத்துல உள்ள காயிலுக்கு எனக்கு இன்டியூஸ்ட் ஆகும் புரியுதா இப்போ நம்ம இங்க சொன்னோமே அப்ப இங்க நீ என்ன கொடுத்த கரண்ட் I2 கொடுத்த இவருடைய டர்ன்ஸ் என்ன N2 இவரு N1 இவர்ட்ட இப்போ எனக்கு என்ன ஆகும் ஒரு EMF கிரியேட் ஆகும் அதுதான் கண்டுபிடிக்கணும் எப்படி அங்க நீங்க E2 கண்டுபிடிச்சீங்க இப்போ E1 கண்டுபிடிக்கணும் இப்போ காயில் 1 இங்க நீ காயில் 2 க்கு எவ்வளவு காயில் 2 க்கு இன்புட் கொடுத்து காயில் 1 ல நீ EMF கண்டுபிடிச்சீங்க இப்போ காயில் 2 க்கு இன்புட் கொடுத்து காயில் 1 ல நீ EMF கண்டுபிடிக்கணும் இவ்வளவுதான் வித்தியாசம் அப்படி மாத்தணும்னா இங்க என்ன பண்ணலாம் பாருங்களேன் இதே சேஞ்ச் தான் அங்க என்ன சொன்னோம் n by directly proportional to I1 போட்டோமா I1 எடுத்து I2 இங்க ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும் அப்படினா இந்த ஃப்ளக்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிறது யாரை டிபெண்ட்ஸ் பண்ணிருக்கு இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் ரைட்டா அங்க என்ன சொன்னோம் ஃப்ளக்ஸ் இன் 2 டியூ டு 1 இப்போ எனக்கு ஃப்ளக்ஸ் எங்க கிரியேட் ஆகுது 1 ல கிரியேட் ஆகுது யாரனால 2 னால அப்ப by 2 1 இன்வெர்ஸ் சொல்ல கூடாது நம்ம என்ன சொன்னோம் by 12 N2 கிடையாது N1 so N1 12 I2 அவ்வளவுதான் எங்கலாம் நம்ம அத சேஞ்ச் பண்ணிக்கோ இங்க N2 போட்டுட்டோமா N1/12 தான் நமக்கு வேணும் N1/12 இந்த டைரக்ட்லி ப்ரொபோசல்ல ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வருவோம் அந்த கான்ஸ்டன்ட் தான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அவர் N2 கிடையாது 12 2 கிடையாது 12 கரண்ட் so this is அப்படியே ஒரு சேஞ்ச் தான் நீங்க வேணா செஞ்சு பாருங்க அது ஒன்னு பண்ணிட்டோம்ல இத ஈஸியா பண்ணிடலாம் சோ அப்ப இவருடைய 12 வேணும்னா இவர அப்படியே வச்சிட்டு இந்த I2 கீழ கொண்டு வந்துடலாம் I2 கீழ கொண்டு வந்துடலாம் அப்ப இந்த சைடு என்ன இருக்கு அவ்வளவுதான் புரியுதா இப்போ நமக்கு என்ன ஆகும் இங்க நமக்கு என்ன தேவை EMF வந்து எந்த காயில இன்டியூஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் காயில இன்டியூஸ் ஆகுது அப்ப 1
அப்ப அவங்களுடைய டர்ன்ஸ் 1, அவங்களுடைய ஃப்ளக்ஸ் 1 2, ரைட்டா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? EMF 1 கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூ எடுத்து அங்க பிரேக்கிங் பண்ண போறோம், அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப M21 படுதா M12, I1 படுதா I2. சரியா? N1/12 எடுத்துட்டு அதுக்கு பதிலா M12 I2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப எனக்கு E1 தான் வேணும். அப்ப மைனஸ் M12 dI2/d. அப்ப எனக்கு M12 கிடைச்சிருமா? M1 கிடைச்சிருமா? அவ்வளவுதான். பாருங்க, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 1ல இருந்து 2க்கு போனாலும் சரி, 2ல இருந்து 1க்கு போனாலும் சரி, ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே அங்க என்ன எழுதணும்? M21 is equal to minus E2/dI1/dt போட்டோமா? இங்க பாருங்க, அப்ப கிட்டத்தட்ட நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ இதுல இந்த ஈக்குவேஷன் ரெண்டுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்? M21 is equal to M12. ஓகே, யூனிட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ யூனிட் ஆஃப் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேணும்னா நமக்கு தெரியும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் யூனிட் வந்து ஹென்றி. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அவரோட யூனிட் வந்து ஹென்றி தானே. அப்ப M21 அவரோட யூனிட் வந்து 1 ஹென்றி. எப்ப இது 1 ஹென்றி நம்ம சொல்ல முடியும்? நம்ம எப்ப 1 ஹென்றின்னு சொல்ல முடியும்? எப்பனா இப்ப நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த I2 நான் வந்து 1 ஆம்பியர் பெர் செகண்டுக்கு நான் கொடுக்கணும், ரைட்டா? இப்ப காயில் 2ல இதான் காயில் 2. காயில் 2ல நான் கரண்ட் என்ன பண்றேன்? ஒரு செகண்டுக்கு நான் 1 ஆம்பியர் நான் கொடுக்கும்போது எனக்கு டெவலப் ஆகக்கூடிய வேல்யூ, இன்டியூஸ் ஆகக்கூடிய வேல்யூ வோல்டேஜ் 1 வோல்ட்டா இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 1 ஹென்றி. அப்ப என்ன சொல்ல வராங்க? 1 ஹென்றி இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட் 1 ஆம்பியர் பெர் செகண்ட். ஓகே, எழுதிருந்தோம் N2/21 is equal to M21 I1. இப்போ இந்த இதுக்கு இப்படி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் I1. ஸோ இந்த I1 நால எனக்கு என்னாச்சு? இந்த ஃப்ளக்ஸ் /21 கிரியேட் ஆச்சு. அப்போ இந்த M21 எனக்கு வேணும்னா is equal to N2/21/I1. இதை நம்ம போட்டிருந்தோம். இப்போ என்னன்னா இவருடைய யூனிட் 1 ஹென்றின்றாங்க. இவர் எப்போ 1 ஹென்ரியா இருக்க முடியும்? நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் ஒரு ஆம்பியர் 1. ரெண்டாவது இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 1 பெர் வெபர். ஃப்ளக்ஸ் உடைய யூனிட் வெபர் தானே. அப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 1 வெபர் ஆயிருச்சுன்னா 1 டர்ன் பெர் வெபர், கரண்ட் வந்து 1 ஆம்பியர் ஆயிருச்சுன்னா அதைத்தான் வந்து 1 ஹென்றி. புரியுதா? அதாவது இந்த N2/21 போறது நம்ம என்ன பண்ணுவோம்? 1 வெபரா இருக்கணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 1 வெபரா இருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் 1 ஆம்பியர். இஃப் எல்லாமே இருந்துச்சுன்னா 1 ஆம்பியரா இருக்கணும், 1 டர்னா இருக்கணும், எல்லாம் ஒரு வெபருக்கு 1 டர்னா இருக்கணும். எல்லாமே இப்படி 1 1 இருந்துச்சுன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஹென்றி என்னதான் இருக்கும்? யூனிட்டா தான் இருக்கும். ஓகே.